ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜர் காதலியாக போய் விழ வேண்டாமா நீங்க சொல்றது? உள்ள இருக்கிற மனவாள மாமனிங்க சொல்றது காதலியே வழியே இவன் சொல்றதுலாம் இன்னும் கொஞ்சம் குரலை வசதி சொல்லுங்க. காதலே சாப்பிட்டேடா இல்லையா? இல்லை 10 நாளா பட்டினியா இருக்கலாம் தெரியல எனக்கு. கொஞ்சம் கத்தி சொல்லுங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பகவான் பார்த்தா நம்மளே மனவாள மாமனுடைய வைபவத்தை பிரகடனப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை. அதனால 1 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் சொல்லிட்டே இருக்கணும், நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஸ்ரோது திராவிட வேத பூரி விவృతిம் சௌக்யோ வயந்து முனேஹே உட்கண்டாஸ்தி மமயேனம் ஆனயது அதா தாட்சாஸ்ரம் மண்டபம் ஆவிஷ்யாச்சகம் அஜிவா ஊச்சிவாலே இதி முதா நிசேஷ லோகான்விதோ ரங்கி வத்சரமேகமேவம் அஸ்னோது வெக்தம் யதோக்தம் கிரமாத். அதுவும் திராவிட வேத மார்க்கில் திருவாய்மொழி அதனுடைய வியாக்கியானத்தை மனவாள மாமனிகள் சொல்லி கேட்கணும். அதுவும் பெரிய கருடன் மண்டபத்தில், பெரிய மண்டபமான கருடாழ்வார் மண்டபத்தில் இருந்து கேட்கணும்னு அர்ச்சக முகேன்னு பகவான் ஆவேசிச்சு சொல்ல அத்தனை பேரும் கேட்டு இருக்கிற அத்தனை பேரும் சாது சாது அப்படிங்கிறோம். தகும் எல்லாருக்கும் பாக்கியம் இது. பெருமாளே வந்து கேட்க போறாரு உட்காந்துன்னா நம்மளாம் உட்காந்து பார்க்க வேண்டாமா அந்த வைபவத்தை அப்படி எல்லாருமே ஆசைப்பட்டு இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்கலாம். சில பேர்லாம் இந்த பிரதான சிஷ்யா இருக்காளே அது நம்பெருமாளே கேட்கிறாரு, இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாமா, நாள் நல்லா தான் இருக்கு இன்னைக்கே. ஆனால் காலக்ஷேபத்துக்குலாம் நாளே பார்க்க வேண்டும், பஞ்சாங்கெல்லாம் எடுத்து பார்க்க வேண்டாம், எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் கேட்கலாம். இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாமான்னு பெருமாள் கேட்கிறாராம். மனவாள மாமனிகள் எதுக்காக இருந்தாலும் தயார். அவருக்கு மனப்பாடம் கூட ஈடு வியாக்கியானம் கூட மனப்பாடம் எல்லாம் அவரை என்னைக்கு எப்போ வேணாலும் வந்து உட்காந்து சொல்ல தயாரா இருக்காரு. ஆனா இந்த பிரதான சிஷ்யா 8 பேர் இருக்கா பாருங்க, பாலமாமலை ஜீயர், அது மாதிரி எரிந்தி அப்பா, அப்புள்ளை அப்புள்ளா, பதிவாதி வேங்கிற அண்ணா, கோவில் கந்தாடி அண்ணன் சுவாமி, இந்த மாதிரி பரவஸ்து பட்டர் முக்கிய சிஷ்யாலாம் சேர்ந்து பெருமாள்கிட்டே சண்டைக்கு போயிட்டான். அது எப்படின்ற இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்க முடியும்? நீ ஏன் ஆரம்பிக்க கூடாதுன்றார் பெருமாள். இன்னைக்குதான் ஆரம்பிக்க முடியாது, 4 நாளாவது அவகாசம் கொடுக்கணும். ஐயா உங்க ஆச்சாரியர் கூட சரிங்கிறார், நீங்க என்னடா எங்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டா எதுக்கு 4 நாள்டா? இங்க இருக்கிறவா கேட்டா மட்டும் போதுமா? இன்னும் சுவாமியுடைய காலட்சேபத்தை கேட்க விருப்பம் உடையவாள்லாம் காவேரிக்கு அக்கறையில கிராமங்கள் இருக்கா, இக்கரையில கிராமங்கள் இருக்கா, அங்கங்க இருக்கா, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அத்தனை ஜனங்களும் வந்து இந்த வைபவத்துல கலந்துக்கணும். இந்த 8 பேர் பெருமாள் சொல்ல பெருமாள் தலையை கொண்டு சரி ஏன்னா நம்ம மட்டும் கூடியிருந்து கொடுக்கக்கூடாது. வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தொண்டீர் எல்லீரும் வாரின்னு அத்தனை பேரோட சேர்ந்து இந்த வைபவத்தை கண்டறிட வேண்டாமான்னு நம்பெருமாளுக்கு தோணி சரியா சொல்லி, அதனால இன்னிலிருந்து 4ஆவது நாள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல மத்தியானம் 3 மணிக்கு சரியா ஆரம்பம் காலக்ஷேபம் எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னு பெருமாள் உத்தரவு கொடுத்து அனுப்புறார். அன்னைக்கு 4ஆவது நாளைக்குள்ளால உலகம் எல்லாம் பிரகடனமாகி ஓலைகள் போது சுவாமி மனவாள மாமனிகள் காலட்சேபம் சொல்ல போறார். நம்பெருமாளே வந்து உட்காந்து கேட்க போறார், நீங்க எல்லாரும் வந்துருக்கோம் இந்த வைபவத்தை பார்க்க அப்படின்னு சொல்ல அங்கங்கேருந்து சாரியா பெருமாளுடைய தேர வடம் பிடிக்கிறது கூட இவ்வளவு பேர் சாரியா வரமாட்டேங்கிறா. ஆனா இங்க என்னன்னா அவ்வளவு கூட்டம். இப்போ இவெல்லாம் என்னன்னா அது 1 வருஷம் ஆகுமோ 2 வருஷம் ஆகுமோ அந்த ஸ்ரீரங்கத்திலே போய் தங்கி விடுவோம். வலசையா வந்துட்டாலும் அவ வீடெல்லாம் காலி பண்ணிட்டே வந்துட்டாலும், கதவை கொண்டு வந்துட்டாலும். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் எங்கேயோ சாப்பாடு எங்க கிடைக்கும்? பிரசாதம் 1 வருஷம் 2 வருஷம்னா பிரசாதத்துக்கு என்ன பண்ணுறது? தங்கறது எங்க போய் ஒடுங்கிக்கிறதுனா அந்த சிந்தனையோட வரவாயில்லை. வரலாம் போனா அந்த ஊருக்கு போனா சாப்பாடு கிடைக்குமா, தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா, புக் பண்ணிக்கணுமா, இந்த விசாரம் எல்லாம் இருந்ததுன்னா உண்மையா காலட்சேபம் கேட்கவே லாய்க்கு இல்லை, படிக்கிறதுக்கும் லாய்க்கு. படிக்க போற பையன் ஒரு காலேஜில் போய் சேர்ற நினைச்சவே அந்த ஊர்ல
திங்கிறதுக்கு சோறு கிடைக்குமான்னு நினைச்சுட்டே போனான்னா இவன் படிக்கிற பையன் இல்லை, சொகுசா இருக்கிறதுக்கு போறான்னு. படிக்கிற பிள்ளையா இருந்தா அங்க பாடம் நல்லா சொல்லி தருவாளா, முன்னேறி வர முடியுமா அந்த காலேஜில் படிச்சாங்கன்னு பார்ப்பான். அது மாதிரி மனவாள மாமனிகிட்ட காலக்ஷேபம் கேட்கணும்னு வந்துட்டு அப்புறமா சாப்பாடு எங்க கிடைக்கும், தங்கத்துக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு நான் சிந்தனையில வரா. அவெல்லாம் பகவத் குணத்தை ஆபிய நான் திருப்தி குடிச்சுட்டே இருக்கிறவா, அதுல திருப்தியே கிடையாது. எவ்வளவு கேட்டாலும் சுவாது பதே அதுவும் சொல்றவா அப்படி சொல்றவராச்சே, மதுரமா இனிமையா பேசுவார். படிச்சவர்களுக்கு தான் புரியும், இல்லாத படிக்காத பேதை பாமரர்கள், படிக்காத குழந்தைகள்லாம் கூட நான் உட்காந்து கேட்டு ரசிப்பாங்க. இவர் சொல்ல போறது வியாக்கியானம், கேட்கிறவங்களுக்கு கிருஷ்ணன் கதை சொல்றது மாதிரி. என்னமோ பாகவதர் கிருஷ்ணன் கதையை சொல்றா, இல்ல ராமாயண கதை சொல்ற மாதிரி இப்படி குழந்தையாட்டம் உட்காந்து எல்லாரும் அவனு கேட்டு இருக்கா. இவ கதை கேட்கல, நேரம் பார்க்க மனக்கண்ணில் தெரியறது அவளுக்கு. அப்படி திருவாய்மொழி வியாக்கியானம் மனவாள மாமனிகள் சொல்ல போறாச்சே, யார் விடுவா? அத்தனை பேரும் வரா. மனவாள மாமனிகளுக்கு கண்ணீர் வருது. நம்ம என்ன ஒரு சாமானிய ஆள், நம்மளை பார்த்து பெருமாள் நானே வந்து காலட்சேபம் கேட்க போறேன், நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்றாலே, நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு கால் எனக்கு பெருமாள் இப்படி அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது என் தகுதியை பார்த்து இல்ல, எங்க ஆச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளை போட்ட பிச்சை, அவர் போட்ட அனுகிரகம் என்ன பெருமாள் இப்படி மதிக்கிறார் அப்படின்னு இந்த பாசுரத்தை சொன்னார். நாமார் பெரிய திருமண்டபமார் நம்பெருமாள் தாமாக நம்மை தரித்தழைத்து நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செரும்பொருளை நாளும் இங்கே வந்துரை என்று ஏவுவதே வாய்ப்பு. இப்படி தனியா என்னை கூப்பிட்டு தலையில சடாரியை வச்சு சாதிச்சு நீ ஒரு வருஷம் ஆனாலும் சரி பரவாயில்ல சொல்லும், திருவாய்மொழி காலட்சேபம் சொல்லுன்னு சொல்றாரு. என்ன பார்த்து தகுதி இருக்கோ இல்லையோ அப்படின்னு வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரியெல்லாம் வந்துட்டாலும், வைகுண்டத்தில் இருக்கிற முக்த ஜீவர்கள்லாம் வந்துட்டாலாம், அதுல 33 கோடி தெய்வங்கள் வந்துட்டா, சமஸ்த மகர்ஷிகள் வந்துட்டா, எல்லாம் ஒரே கூட்டம், அந்தர தமரர்கள் கூட்டங்கள் இவையோனாரே அதே கடங்கடமா அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரன் ஆணையும் தானும் வந்திவரோ அப்படின்னு எல்லா தெய்வங்களும் கணங்கணமா அவாவா சித்தர்கள் மகர்ஷிகள் இவெல்லாம் ஒரு கோஷ்டி. இந்த பூமியில பார்த்தா மனுஷா ஒரு கோஷ்டி. இங்க மனுஷாலாம் அத்தனை பேர் வந்து காலட்சேபத்துக்கு கேட்கறதுக்கு வந்துட்டா, ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் அங்கேயே அச்சாவதாரமாக்களே அவளெல்லாம் புறப்பாடு பண்ணி எழுந்தொழு பண்ணியாச்சு. அத்தியன உற்சவத்துக்கு வர மாதிரி ஆச்சாரியர்களுடைய அச்சாவதாரமா இருக்கிற ஆச்சாரிய புருஷங்கள் அத்தனை பேர் வந்தாச்சு. சூக்ஷ்மத்துல சமஸ்த பூர்வாச்சாரியர்கள் வந்துட்டா, எல்லாம் ஒரே கோஷ்டி, மனுஷாலும் கோஷ்டி ஜாஸ்தி. இந்த மாதிரி அச்சாவதாரமான பெருமாள் ஆழ்வாராச்சாரியர்களுடைய கோஷ்டி, அதுல எதிர்க்கு ஆகாசத்தை பரவி இருக்கக்கூடியதான அமரர்களோ முனிவர்களோ எல்லாரும் கோஷ்டியா இத்தனை பேர் காலட்சேபம் கேட்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, மனவாள மாமனிகள் சொன்னாதான் இல்ல. நம்ம இங்க உபன்யாசம் பண்றோம், மனவாள மாமனிகளுடைய சரித்திரத்தை இதை கேட்கறதுக்கே நீங்க யாரோ சில பேர் தான் உட்காந்துக்க நினைக்காதோ, இத்தனை ரிஷிகள் இத்தனை தெய்வங்கள் எல்லாரும் இங்க ஆஞ்சநேயரே முதல்ல இருக்காங்க, அனுமார் உட்கார்ந்து இருக்காங்க, அனந்தகர விஸ்வக்சேனாதிகள்லாம் கேட்டு இருப்பான். இத்தனை பேர் கேட்டு இருப்பான்றது இல்ல, கேட்டு இருக்கா. ஆழ்வாராச்சாரியெல்லாம் இங்கதான் இருக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியல இருந்தாலும் இல்லைன்னு நினைக்காதோ. ஏன்னா எங்க ஒரு ஹரிகதை நடந்தாலே இத்தனை பேர் கூடுவாங்கச்சே, மனவாள மாமனிகள் வைபவம் இத்தனை பேர் கூடியிருப்பாங்க. அப்ப வியாக்கியானம் ஆரம்பிக்கிறார். என்னைக்கு 3 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா கரெக்டா 3வது மணிக்கு சுவாமி இருப்பார். இதான் மனவாள மாமனிகளுக்கு இந்த நேரம் தான் ரொம்ப பிடிச்ச நேரம்னா அந்த நேரத்தை அது நடக்கணும். ஒரு க்ஷணம் முன்னாடி போனாலும் பிடிக்கிறது. 3வது மணிக்கு ஆச்சாரியரே வருவாரானா சிஷ்யர்கள்லாம் 2:30 மணிக்கே வந்து உட்காந்து ராமானுஜா சொல்லி உட்காந்துருப்பாங்க. 2:30 மணில இருந்து என்ன இடம் முடிக்கணும் இல்லையா, அங்க எங்கேயாவது போய் கடைசியில கிடைச்சா முகத்தை பார்க்க முடியாது போயிட்டு பிறந்தவனா கேட்கலாம், முகத்தை பார்த்து ரசிக்கணும். முன்னாடி உபன்யாசத்துல வந்து உட்காரத்துக்கு எங்கடா தூண் இருக்கு, வந்து ஃபேன் இருக்கா, தூண் இருக்கா, எங்கேயோ கோடியில போய் உட்காந்து சாஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ண போற கதையா கேட்ப. சாஞ்சி உட்காந்ததுல கொஞ்ச நேரம் நீ பார்த்துட்டு அவ்வளவுதான், சொர்க்கத்துக்கு போக வேண்டியதான். கதை கேட்க வந்தியா, தூங்குறதுக்கு வந்தியா? என்னடா முதல்ல இப்படி வந்து உட்காரலாமோ கூடாதோன்னு பயப்படக்கூடாது. ஏன்டா நமக்காக தானே உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஒருத்தர் உட்காந்து சொல்லிட்டு இருக்குது நமக்காக நினைச்சேன். நம்ம பின்னாடி உட்காண்டா யார் முகத்தை பார்த்து இவர் சொல்லுவார், பூனையா பார்த்து சொல்லுவார். எல்லா ஜனங்களும் முன்னாடி வந்து உட்காந்து இல்லையா, இடம் பிடிக்கணுமா முன்னாடியே. அப்படி இடம் பிடிச்சின்னா அப்படியே அடையக்கூடிய நான் நீனா முக்கியமான அஷ்டதின் கிழங்களான சிஷ்யால் கூட இடம் இருக்காதான். அப்புறம் கடைசியிலே கொஞ்சம்
இப்படி நகர்ந்துக்கோ, கொஞ்சம் அப்படி நகர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி இவனை உட்கார வைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரே கோஷ்டி கூடி கிடக்கு. நம்பெருமாள் 2:30 மணிக்கே வந்துட்டார். ஏன்னா அவரு சிஷ்யர் இப்போ 2:30 மணிக்கே வந்து எழுந்தொழி நம்பெருமாள் மணவாள மாமனிகள் வராரோ, ஆச்சாரியர் வராரோ, அப்படி வழிமேல் விழிச்சு காத்துன்னு இருக்கணும். ஆச்சாரியர் காலட்சேபம் நடக்குதுன்னா சிஷ்யாலாம் முன்னாடி வந்து உட்காந்து காத்துன்னு இருக்கணும். ஆச்சாரியர் சமயத்துக்கு தான் வருவார். இவர் பேர் அழகிய மணவாளன்னு பேரு. யாருக்கு? நம்பெருமாளுக்கு. மணவாளன்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். அழகான மாப்பிள்ளை. ஆனால் மாப்பிள்ளை சரியான நேரத்துக்கு வந்தாதான் அவருக்கு மதிப்பு. ஊருக்கு மேலே போய் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ற மாதிரி மாமியார் போய் உட்காரணும். சமயத்துக்கு வந்தாதான் மாப்பிள்ளைக்கு மதிப்பு. அது மாதிரி நம்பெருமாளுக்குமே டைம்னா டயத்துக்கு தான் நடத்துவார் எல்லாத்தையும். அவரே 2:30 மணிக்கு வந்து உட்காந்துட்டார். ஏன்னா ஆச்சாரியர் ஒருவர் முன்னாடியே போயிடும். அப்புறம் காலட்சேபம் ஆரம்பிச்சா உள்ள போய் இறந்தலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு முன்னாடியே நம்பெருமாள் வந்துட்டார். இத்தனை சிஷ்யாலும் கோஷ்டியா காத்துட்டா சரியா 3 மணிக்கு வந்து பெருமாளுக்கு அஞ்சலி பண்ணியாச்சுன்னா பெருமாள் சூக்ஷ்மத்தை நம்பெருமாள் கை வச்சிருக்காங்க. கையெடுத்து குறிப்பாங்க. அது அவருக்கு தான் தெரியும். முக்கிய சிஷ்யாவுக்கு தெரியும் பெருமாள் பேசுறது. நேரம் வந்து மேடையில வந்து ஏறி இப்படி வந்து உட்காண்டாருன்னா காலட்சேபம் சொல்ல கம்பீரமா இருக்கும். எல்லாரும் நம்பெருமாளை பாப்பா, மணவாள மாமனிகளை பாப்பா, நம்பெருமாளை பாப்பா, மணவாள மாமனிகளை பாப்பா. இங்க ஆரம்பத்துல தியான ஸ்லோகம் சொல்றதுன்னு உண்டு இல்லையா? அந்த தனியங்கள்லாம் சொல்லச்சே இப்படி அப்படியே பார்த்துட்டு இருப்பா 2 பேரையும். அப்புறமா சிஷ்யாலாம் அத்தனை பேர் கேட்கிற அத்தனை பேரும் நம்பெருமாள் பக்கமே திரும்ப மாட்டோம். எல்லாம் மணவாள மாமனிகளையே பார்த்துட்டு அப்படியே கண்ணால குளிக்கிறதும் காதால குளிக்கிறதும் அப்படியே பார்த்துட்டு இருக்க நம்பெருமாள் நடலாம். பொது ஜனங்களை பார்த்து இப்படி உட்காந்துருக்கிற நம்பெருமாள் கொஞ்சம் கொஞ்சமா மணவாள மாமனிகளை பார்த்து உட்காந்துருக்கோம். ஆச்சாரியன் சொல்லிச்சு நம்ம எங்கேயோ பார்த்துட்டா இருக்குது, நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு பெருமாளே திரும்பி உட்காந்து கேட்டுட்டு இருப்பாராம். பெருமாளே எதுக்கு உட்காந்தா பேச வாய் எழுப்புமா? எழுத்துருக்காரு மாமனிகளுக்கு அதை பற்றி கவலை. தைரியமா பேச ஆரம்பிச்சால் 5 விதமான வியாக்கியானம் இருக்கு திருவாய்மொழிக்கு. 6000 படி, 9000 படி, 12000 படி, 24,000 படி, 36,000 படின்னு 5 வியாக்கியானங்கள் இருக்கு. 5 ஆச்சாரியர்கள் பண்ணது. அத்தனை 5 வியாக்கியானத்தை எடுத்து ஒரு வார்த்தை ஆரம்பிச்சாங்கன்னா உயர் வர உயர்ந்தாலும் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு அவதாரிகையே நிறைய இன்ட்ரோடக்ஷன் அவதாரிகையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதுல எங்கெங்கெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல ராமானுஜர் சொன்னாரோ அதெல்லாம் இங்க ஆழ்வார் சொன்னார் அப்படி எடுத்து காட்டுவார். இது வேதத்துல உபனிஷத்துல சொன்ன விஷயங்கள் யோசிப்பார். இது வந்து ஸ்ரீபாஷ்யத்துல சொன்ன விஷயம். இது சுதப்பிரகாசிகா சுதர்சன பட்டாச்சாரியர் பண்ண வியாக்கியானங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இங்க எழுதுவார். எடுத்து காட்டிட்டே வருவார். இது ஸ்ருதி பிரக்கிரியை, இது ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியை, இது சுதப்பிரகாசிகா பிரக்கிரியை, இது கீதா பாஷ்ய பிரக்கிரியை.